மற்றும் ஒரு அண்மை செய்தி, மதுரை மாவட்டம் மேலூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவிகளின் கால்களை தொட்டிருக்கிறார் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பி. விஸ்வநாதன். மாரத்தானுக்கு பிறகு வீராங்கனைகளை அமைச்சர் அணுகி அவர்களின் கால்களை தொடுவது வீடியோவில் தெரிகிறது என்று தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. அக்காணொலியில் ஒரு சிறுமி தனது காலை நகர்த்தி அமைச்சரின் கை மேலும் தொடர்வதை தடுக்க முயற்சிப்பதும் தெரிகிறது. தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறது. மேலும் இச்சம்பவம் பரவலான கவலையையும் பொதுமக்களின் கடும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது என தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் கண்காணிப்பக தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தனது சட்டப்பூர்வ அதிகாரங்களை பயன்படுத்தி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இச்சம்பவம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும், மேலும் இச்சம்பவம் நடைபெற்ற சூழல் குறித்து தமிழ்நாடு அரசிடமிருந்து உடனடி அறிக்கையை கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது. இச்சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய டிஜிபிக்கு அறிவுறுத்த வேண்டும். குற்றச்செயல் உறுதிப்படுத்தப்பட்டால் போக்சோ சட்டத்தின் கீழ் விசாரணை வேண்டும் என கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களின் கால்களை தொட்டுள்ளார் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பி. விஸ்வநாதன். மாரத்தானுக்கு பிறகு வீராங்கனைகளை அமைச்சர் அணுகி அவர்களின் கால்களை தொடுவது வீடியோவில் தெரிகிறது என்று தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. அக்காணொலியில் ஒரு சிறுமி தனது காலை நகர்த்தி அமைச்சரின் கை மேலும் தொடர்வதை தடுக்க முயற்சிப்பதும் தெரிகிறது என்றும் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. இச்சம்பவம் பரவலான கவலையையும் பொதுமக்களின் கடும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது என தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் கண்காணிப்பக தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தனது சட்டப்பூர்வ அதிகாரங்களை பயன்படுத்தி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும், இச்சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இச்சம்பவம் நடைபெற்ற சூழல் குறித்து தமிழ்நாடு அரசிடமிருந்து உடனடி அறிக்கையை கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய டிஜிபிக்கு அறிவுறுத்த வேண்டும். குற்றச்செயல் உறுதிப்படுத்தப்பட்டால் போக்சோ சட்டத்தின் கீழ் விசாரணை வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது.